ஆனால் ரொம்ப நாளாக மக்களுக்கு இருக்க ஒரு சந்தேகம், இந்த ஹோப்போனோப்போனோ தியானம்னா என்ன? ஹோப்போ ஓப்போனோ தியானம், அது தியானம் கிடையாது. அது ஒரு ரெப்பிட்டேஷன். அதாவது ஒரு மந்திர சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருமே சொல்கிற மாதிரி. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, நான் வாழ்க்கையில் செய்த எல்லா செயல்களுக்கும் நான் வருந்துகிறேன், அவர் நான் மன்னிப்பு கேட்குறேன் உங்ககிட்ட. இது மற்றவங்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது, நமக்காக சொல்கிறது. நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத விட வெளியிருந்து வர விஷயத்து மேலே பெரிய ஆர்வம் காட்டுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் அதுதான். எண்ணமே செயல் நம்ம சொல்லி வச்சோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம செயலாக அமையும்ன்ட்டு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நீங்களே பொறுப்பாவீங்க. ஒரு மனிதன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனாலையோ, இல்லை நான் வாழ்க்கையில் ஒரு மனிதனை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுனாலையோ, இல்லை நான் ஒரு மனிதனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறதுனாலையோ என்னோடய வாழ்க்கைக்கான தரம் மாறும் அப்படின்றது தான் இது நம்பப்படுறது. ஆனால் இது பல யுகங்களாக நம்ம சித்தர்கள் இதை பயன்படுத்திட்டு வராங்க. நீங்கள் 4 வாக்கியத்தை பற்றி பேசுகிறீங்க, நம்ம சித்தர்கள் இதை 2 வாக்கியத்தில் அடக்கிட்டாங்க. இதை நிறைய பேர் இதை பற்றி பேசுனதில்லை. ஆனால் 2 வாக்கியம் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வாக்கியம். எதை நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை மாறும். ஒன்று அன்பே சிவம், இன்னொன்று மனமே குரு. இது பல ஜென்மங்களாக பல பேர் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் இது மேலே நமக்கு ஒரு பெரிய நாட்டம் கிடையாது. ஆனால் புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அது மேலே நம்மளோட ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ ஓப்போனோவில் சொல்கிறதுனால, நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணுது. அந்த வைப் உங்கள் சிந்தனையை மாற்றுது. நான் செய்யும் காரியங்களுக்கு நானே பொறுப்புன்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குது. அதனால் நீங்கள் இதை சொல்கிறதுனால என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாகிறேன், மற்ற மனிதரோட எந்த உணர்வும் என்னை பாதிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வரீங்க. ஸோ இதை விரும்புகிறவங்க பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தினாலே ஒரு உன்னத நிலைக்கு நம்ம போயிடலாம்.